Happy Sabbath, praise Lord. உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி பார்ப்பது மிகவும் சந்தோஷம். நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னை சாபத் ஸ்கூல் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் புக்கு இல்லைனால மொபைலில் தான் வாசித்தேன் நான். ஆனால் ஃபெப்ரவரிக்கு பதிலாக ஜான்வரி வாசித்தேன் நான். டவுட் இருந்துச்சு, என்ன 23 முடியல, ஆனால் 24 வரைக்கும் இருக்கேன்னு யோசித்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் தீபிகா கன்ஃபார்ம் பண்ண தப்பான லெசனை வாசிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால் மிகவும் மன்னிக்கவும். ஸோ ஆனாலும் இது ஆண்டவருடைய சித்தம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபீச்சர் டாக் உங்கள் இடத்துல ஆண்டவருடைய காரியத்தை 1-2 காரியங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இது ஒரு ஃபீச்சர் டாக் மாத்திரம் இல்லை, அதோடு கூட சேர்ந்து என்னுடைய சாட்சியும் இருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஃபீச்சர் டாக்குக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா பசில் அண்ட் கிறிஸ்டியன் லைஃப். பசில் எல்லாருக்கும் தெரியும் தானே? பசில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கேமாக கூட இருந்தாலும் சரி, ஈவன் பிள்ளைங்க இந்த ரூபிக்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க, அது ஒரு கைண்ட் ஆஃப் பசில் தான். ரொம்ப காமனாக பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்க ஜெஸ்ஸிக்கெலாம் நான் முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா பல சின்ன சின்ன பார்ட்ஸாக என்ன செய்ய இருக்கும், பிரேக் பண்ணி போட்டுருவாங்க, அது திருப்பி சேர்க்குறது தான் அந்த கேமே. புரிஞ்சுங்களா? ஸோ பாஸ்டர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அப்புறம் தீபிகா சொன்னால், அப்போ நீங்கள் ஃபீச்சர் டாக் எடுங்கன்னா எதை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். மனசில் தோணுன ஒரு காரியம் பசிலை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பசில் தான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய பசிலாக இருக்குது. ஒருவேளை ஒரு சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, பல வித்தியாசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி என்ன செய்யுது, ஃபிட் ஆகுது. ஸோ இந்த பசிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கின்றது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். புரிச்சுங்களா? ஸோ இந்த பசிலோட ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, சரி இப்போ ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பசிலை நம்ம சேர்க்கணும். புரியுதுங்களா? இது பசில் தான் சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இல்லை இப்படி கேட்குறேனே, சரிங்களா? இப்போது இங்கே ஒரு பிக்சர் தெரியுதுங்களா? இது ஒரு பசிலை நான் உடச்சி போடுறேன். இந்த பிக்சர் தான் சேர்க்கணுன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? இது நான் உடச்சி போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தாதாலே ஒழிய அது உங்களுக்கு புரியாது. அப்படி தானே? ஸோ தாட் என்னன்னு பார்த்தோன்னா, முதலாவது டிவைன் பெர்ஸ்பெக்டிவ். கிறிஸ்டியன் வாழ்க்கையில் பசில் போல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் ஆண்டவருடைய தீர்மானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வாழ்க்கையில் நம்ம டவுனாக இருக்கிற வேலைகள் தான் அதிகமாக இப்போ உள்ள சூழ்நிலைகளில். அப்படி தானே? ரொம்ப வாழ்க்கையில் விசனப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு இருக்கின்ற நேரங்கள் தான் அதிகம். ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு பேர். ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்ம அதுலேருந்து வெளியேறதுக்கு முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு வேணும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்மளை பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மளை என்ன செஞ்சுருக்கேன், தெரிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கின்றார், சொல்லுகின்றார். அப்படின்ற பொழுது இந்த பசில், இந்த வாழ்க்கையான இந்த பசிலை பார்த்தீங்கன்னா, நம்ம இணைக்கணும்னு நினச்சோன்னா நம்மளால் முடியுமா? நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், யாருக்கு அந்த பிக்சர் தெரியுமோ அவங்களால மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், இந்த பசிலை செய்ய முடியும். ஆனால் நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த பசிலை சேர்த்துடலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஸோ முதலாவது காரியம் நம்ம புரிந்துக்கணும், இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு ஆண்டவருடைய ஒரு பார்வை என்ன செய்கின்றது இருக்கின்றது. ஆண்டவருக்குன்னு ஒரு வழி என்ன செய்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கின்றது. ஏன்னா அதுக்கு தான் வசனம் சொல்லுது, அவரை நம்மளை எங்கே தெரிஞ்சிருக்கிறாரு, நம்ம பிறந்த பிறகா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா, இல்லை 10 வயசுக்கு அப்புறமா, நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மளை என்ன செஞ்சிருக்கார், ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கின்றார். புரியுதுங்களா? ஸோ முதலாவது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, சரண்டரிங் த பீசஸ். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் பசில் வந்து பல பீசஸாக இருக்கும். அப்படி தானே? நானும் ஜெஸ்ஸனும் ஒரு தடவை சும்மா விளாண்டுட்டு இருக்கிறப்போ, அவன் என்ன செய்வான், சில நேரத்தில் அவனுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடுவான், ஓடி போயிடுவான். அப்படி தானே? அப்போ என்ன செய்ய முடியாது, அந்த விளையாட்டை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது. அதே போல் தான் பசில்ன்றது பார்த்தீங்கன்னா பல பீசஸை சேர்ந்தது. பல பீசஸ்,
வாழ்க்கையில் அது மேபி காலகட்டங்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தர் யார்? ஆண்டவர் தான். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய கைகள் என்ன செய்கின்றது? ஜெசன் மாதிரி செய்கின்றது. அது தப்பாக நான் சொல்லலை நான், சரிங்களா? ஜெசன் மாதிரி என்ன செய்கிறோம்? நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த பீஸ் இந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மக்கிட்ட போராடுறார். அந்த பீஸை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும்? ஓடிடும். இல்லை, அதை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல ஒரு பெரிய விசுவாசம் என்ன செய்கின்றது? காணப்பட மாட்டேங்குது. விசுவாசம்னா எந்த விதத்தில்? ஆண்டவர் மீது உள்ள ஒரு நம்பிக்கை. புரிஞ்சுங்களா? வேணா ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். ஏன் நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வரல? ஆண்டவர் ஒருவேளை என்ன மறந்துருப்பாரோ, என்னை பற்றி அவருக்கு தெரியாதோ அப்படின்ற ஒரு விசுவாச குறைவினால தான் அந்த ஒரு கிரியை என்ன செய்கின்றது? அந்த ஒரு கிரியை என்ன செய்கின்றது? நம்ம இடத்துல காணப்படுகின்றது. எரேமியா 29:11 என்ன சொல்லுதுன்னா, ஓகே, இந்த ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட எப்பயாவது காணப்படுதுங்களா? இந்த ஒரு விசுவாசம் இருந்தாலே போதும். நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? அந்த அந்த பீஸ் எடுத்து நம்ம ஒளிச்சு வச்சுக்க மாட்டோம், இல்லை ஓடி போயிட மாட்டோம். நம்ம வாழ்க்கை ஒரு பசில்ன்றது சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறப்போ அந்த பசில் என்ன செஞ்சுருக்கணும்? முழுமையாக முடிஞ்சிருக்கணும். ஒருவேளை ஆண்டவர் வந்து ரொம்ப தீர்மானத்து தான் இருக்கிறார், நம்மளை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்முடைய கைகள் என்ன செய்கின்றது? அந்த பசில் எடுத்துட்டு ஒரு குணம் என்ன செய்கின்றது? காணப்படுகின்றது. ஒருவேளை நமக்கு ஒரு விசுவாச இன்மை குணம் நம்ம இடத்துல காணப்படும்னா, இந்த அழகான வசனம் எரேமியா 29:11 சொல்லுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கான காரியங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறான்றதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், சரிங்களா? மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு பசில் கேமை எடுத்துக்கோங்க, விளையாடுறோம். இப்படின்றப்போ இந்த ரூபிக்ஸ் கியூப்லாம் நான் பார்த்தேன். நான் கண்ணை மூடிட்டு என்ன செய்கிறாங்க. பட் ஆனால் அது பல நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க. அதை விடுங்க. இந்த நார்மல் பேப்பரில் வர அந்த பசில் பார்த்தீங்கன்னா, அது சேர்க்கணும்னா என்ன தேவை? அதுக்கு ஒரு செகண்டில் பண்ணிட முடியுமா? அதுக்கு என்ன தேவை? நேரம் தேவை. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பசில் கேமை முடிக்கணும்னா முக்கியமாக பேஷன்ஸ் தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நிறைய தீர்மானங்களை இப்போவே வேணும், இன்றைக்கே வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு குணம் என்ன செய்கின்றது? நம்ம இடத்துல காணப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதற்கான நேர்த்தியான நேரத்தை என்ன செஞ்சிருக்கார்? நியமித்து வைத்திருக்கின்றார். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டஸ் 3:1. எல்லாத்துக்கும் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு சமயம் உண்டு. புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், இல்லை சில நன்மைகள், சில ஏதோ ஒரு வேண்டுதல் நடக்காமல் இருக்குதுன்னா, ஒன்று ஆண்டவருடைய சித்தம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நேரம். அதற்காக நாம் பொறுமையாக காத்திருக்கின்ற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? நாம் காணப்பட வேண்டும். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பசில் மாதிரியே தான். நான் சொன்ன 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவருடைய தீர்மானம் என்ன செய்கின்றது இருக்கின்றது. அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன செய்யணும்? நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? பொறுமை, பேஷன்ஸ் என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் பொழுது. இதோடு கூட சாட்சி என்ன நான் சொல்லணும்னு விரும்பினேன்னா, இந்த வாரம் நான் வருவேன்றது வந்து ஒரு பெரிய போராட்டமாக தான் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஆனால் நான் ரொம்ப வாஞ்சையாக இருந்தேன், கண்டிப்பாக இந்த வாரம் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. வீடெல்லாம் இப்போ காலி பண்ணியாச்சு. இப்போ வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் குல்பர்காவில் தான் இருக்குது. ஸோ நாங்களும் இந்த சண்டே என்ன செய்யணும்? புறப்படணும். ஸோ அதுக்கு முன்பதாக சரி கண்டிப்பாக இந்த ஓய்வு நாளில் இந்த சபையோடு கூட நம்முடைய சமயத்தை ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வாஞ்சியாக இருந்தேன். ஆனால் எதுவுமே கைகூடி வராத ஒரு சூழ்நிலை சேர்ந்து இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பொறுமையை தந்தாங்க. நல்லபடியாக நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கு இங்கே வரதுக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நேரத்தில் நான் சர்ச்சில் உள்ள எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகின்றேன், கலெக்டிவாக. புரிஞ்சுங்களா? இது நான் வந்து தேடி கண்டுபிடித்த ஒரு ஜெம் மாதிரி தான். புரியுதுங்களா? ஒரு முத்து மாதிரி ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு முத்து, ஒரு பொக்கிஷம்.
அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அந்த சபையை நான் சொல்லலாம். நிறைய காரியங்கள், வாழ்க்கைக்கு அடுத்ததான காரியங்களும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்தான காரியங்களும் ஆண்டவர் படிக்க எனக்கு பெரிய கிருபைகளை செய்தாங்க. இன்னொரு சிம்பிளாக சொல்ல போனால், அந்த பசில் சொன்னது போல் என் வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆஃப் த பசில் ஆண்டவர் வந்து சரியாக வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னால் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்குள்ளாக என்னால் விசுவாசிக்க முடியும், என்னால் நம்ப முடியும். சரியான ஒரு பசில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எப்பவுமே அந்த ஒரு பகுதி முடிகிறப்ப தான் அதனுடைய நேர்த்தி நமக்கு என்ன செய்யும், நமக்கு புரிய வரும். அதனுடைய நன்மை நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். நிச்சயமாக ஒரு நன்றியுள்ள மகனாக, நன்றியுள்ள குடும்பமாக நாங்கள் இந்த இடத்துலேருந்து கடந்து போக இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இதே போல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பசிலையும் நேர்த்தியை எடுத்து வைக்க தீர்மானித்திருக்கின்றார். அதனால் தயவு செய்து ஆண்டவருடைய தீர்மானத்தை புரிந்தவர்களாக, உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைகளாக பொறுமையோடு என்ன செய்யுங்க, காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென்.